ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸ் எனக்கு கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல 2025 காஞ்சனாபுரின்ற ஒரு இடத்தை காட்டுறாங்க. இங்க இந்த சீரிஸோட மெயின் லீடான கெம்ஜிரா நைட்டு தனியா ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப யாரோ இவனை கெம்ஜிரான்னு வினோதமான வாய்ஸ்ல கூப்பிடுறாங்க. அட இவன் கேட்டும் கேட்காத மாதிரி சைலண்டா நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இந்த பேரல் அசைறத பார்த்து இவன் லைட்டா பயந்துடுறான். தென் இவன் பின்னாடி எட்டி பாக்குறப்பதான் அங்க ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. அப்போ இவன் பக்கத்துல ஒரு காலி கேன் வந்து விழ இவனோ சார் இந்த மாதிரி ரோட்ல குப்பை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த கேனை குனிஞ்சு எடுக்கிறான். அதை எடுத்துட்டு இவன் திரும்புறப்ப இந்த மாதிரியான ஒரு உருவம் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அடப்பாட்டடும் இவன் பயத்துல வேகமா ஓடி ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். தென் இப்போ நம்ம சேஃப் ஆயிட்டோம்னு நினைக்கிறப்ப அங்க இருக்கிற எல்லா லைட்ஸுமே பிளிக்கர் ஆகுது. அண்ட் அங்க இருக்கிறவங்களும் ஏன் லைட்ஸ் இப்படி ஆகுதுன்னு பாக்குறாங்க. அப்ப அகைன் அந்த பேய் கெம்ஜிரா கிட்ட வர இவனும் அடப்பாட்டு பயந்து அங்க இருந்து ஓடி போறான். பட் அந்த பேய் மற்றவங்க கண்ணுக்கு தெரியல. சோ அவங்க எல்லாரும் இந்த பையன் எதுக்கு இப்படி ஓடுறான்னு பாக்குறாங்க. கட் பண்ணா இங்க இவன் ஓடிட்டு இருக்கிறப்ப அந்த பேய் அவனை துரட்டிட்டு வந்து அவனை புடிச்சிருது. பட் அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த எலக்ட்ரிக் போல் பிளாஸ்ட் ஆக அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. அண்ட் இவனும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி 2 கார் கேப்ல வந்து ஒளிஞ்சுக்கிறான். தென் அது போயிருச்சுன்னு நினைச்சு இவன் வெளியே வரப்ப அதே இவனை புடிச்சு அவன் கழுத்தை நெருக்கிடு. அப்போ இவன் அவனோட தாயத்தை புடிச்சு மன்றத்தை சொல்ல ஆரம்பிக்க இப்போ ஒரு பிளாஷ்பேக். அதுல 2010 ஊபன் ரச்சாட்டானின்ற வில்லேஜ காட்டுறாங்க. இங்க கெம்ஜிராவோட அம்மாவும் அப்பாவும் கெம்ஜிராவை கார்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க ஒரு மன்றவாடிய பாக்க வராங்க. அப்ப அவரோ இவங்களை பார்த்துட்டு இன்னும் அவங்களுக்கு சரியாகலன்னு கேட்க கெம்மோட அம்மாவோ எனக்கு நாளுக்கு நாள் மோசமாகுது, பட் கெம்முக்கு என்னை விட மோசமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு அவரோ சரி அவனை மாடிக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. சோ இவங்க அவனை கூப்பிடுறதுக்கு கார் கிட்ட வந்து பாக்க அங்க கெம்ம காணோம். கட் பண்ணா இங்க இவன் ஒரு பப்பிய பாத்துட்டு இருக்கான். பட் அது அங்க தனியா இல்ல, அது பக்கத்துல ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்கு. அது அந்த பப்பிய சாப்பிட ட்ரை பண்றப்ப கெம்மட காப்பாற்றான். அதனால அது கெம்ஜிராவை அட்டாக் பண்ண வர ஒரு பையன் அங்க வந்து அந்த பேயை அழிச்சிட்டு அவன் கெம்ம காப்பாட்டிடுறான். கட் பண்ணா இப்ப இவன் கண்முழிச்சதும் அவனோட அம்மா அவனுக்கு எங்கேயாவது வலிக்கிறாடான்னு கேக்குறாங்க. பட் இவனும் அதுக்கு ஆன்சர் பண்ணாம அந்த பப்பிக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு இவங்க அது சேஃபா தான் இருக்குன்னு சொல்ல இவனும் நான் அந்த பேயோட சாப்பிடுமோன்னு நினைச்சேன்னு சொல்றான். அதை கேட்டதும் நீ அகைன் பேய பாட்டியான்னு இவங்க கேட்க இவனும் எனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேக்குறான். அப்பதான் இவங்க நீ என்கிட்ட அடிக்கடி ஏன் உன்னோட பேரு ஒரு பொண்ணோட பேரு மாதிரி இருக்குன்னு கேப்பல்ல, அதுக்கு காரணம் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சாபம் இருக்கு. அதுல பையனா பிறக்கிறவங்க 21 வயசுக்குள்ள கொடூரமான முறையில இறந்து போயிருவாங்கன்னு சொன்னதும் அப்போ நானும் செத்துருவனான்னு கெம் கேக்குறான். அதுக்கு இவங்க நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்றப்ப இவரு கெம் கிட்ட வராரு. அப்ப இவனும் அவரு கையில இருக்கிற டாயத்தை பாத்துட்டு இவருதான் நம்மள அந்த பேய் கிட்ட ரெண்டு காப்பாத்தி இருப்பாருன்னு நினைச்சு அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அப்ப இவரு உன் பிரச்சனைய நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் போட்டா போடும், அதுக்கப்புறம் உன் கண்ணுக்கு பேய் தெரியாதுன்னு சொல்றப்ப கெம்மோட அம்மா இரும்புறாங்க. அப்போ அவங்க பிளட்டும் சேர்ந்து வெளியே வருது. அடை கெம் பாட்டுட்டு எனக்கு அந்த மந்திரம் வேண்டான்னு சொல்றான். அதுக்கு இவரும் ஆனா உனக்கு பேய பாக்குறப்ப பயமா இருக்குல்லன்னு கேட்க கெம்மோ இருக்குடா, பட் என் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா என்னால அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் சரி நீ தான் இந்த முடிவை எடுத்திருக்க, சோ ஏதாச்சும் பேய் ஒன்னு அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ஒன்னு நீயே காப்பாட்டிக்க உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இவரு அவரோட தாயத்தை ரிமூவ் பண்ணி அட கெம் கிட்ட குடுக்கறாரு. அதோட சில மந்திர வார்த்தைகளையும் சொல்லி கொடுக்கறாரு. அண்ட் இப்போ அந்த மந்திரத்தை தான் கெம் சொல்லிட்டு இருக்கான். பட் அப்பவும் அந்த பேய் அவனை விடுற மாதிரியே தெரியல. அண்ட் இவனும் விடாம அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தாயத்தை எடுத்து பேய் கிட்ட காட்ட அது அப்போதான் அவனை விட்டுட்டு அங்க இருந்து மறைஞ்சு போகுது. தென் அது போனதுக்கு அப்புறமா இவன் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா இப்ப 2025 ஊபன் ரச்சாட்டானிய காட்டுறாங்க. இங்கே அந்த ஊரோட எம்பி புதுசா ரோடு போட்டு கொடுத்திருக்காரு. அதனால மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள ஜெட்டுன்னு ஒரு பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அண்ட் இவன் தான் இந்த எம்பியோட 2வது பையன். அவன் ஆடிட்டு இருக்கிறத இவரு பார்த்ததும் ஏ ஜெட் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் மாஸ்டரை போய் பார்க்கடான்னு சொன்னேன்னு சொல்ல இவனும் நான் அங்கடாம்பா போயிட்டு இருக்கேன், பட் மியூசிக் நல்லா இருந்தனால நான் கொஞ்சம் ஆடிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து மாஸ்டரை பார்க்க ஓடி போயிடுறான். தென் இவன் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவனோட மொபைல் எடுத்து பார்க்க அதுல கெம் இவனுக்கு நிறைய தடவை கால் பண்ணிருக்கான். அப்புறம் லாஸ்டா நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப எனக்கு கால் பண்ணுடான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அட பார்த்தனும் இவன் உடனே கெம்முக்கு கால் பண்ண அவனும் இவன் கிட்ட நைட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்றான். அதை கேட்டு இவனும் நார்மலா நீ அதை பார்க்க மாட்டேனானு செய்வ, இது ஒன்னு அட்டாக் பண்ணவே வந்துச்சான்னு கேட்க கெம்மோ ஃபர்ஸ்ட் அது பார்க்க மனுஷன் மாதிரி தான் இருந்தது, அப்புறம் சடனா அது என்ன அட்டாக் பண்ண வந்துருச்சுன்னு சொல்றான். அதை கேட்டு இவனும் உன்னோட தாயத்தால கூட அது எதையும் பண்ண முடியலையான்னு கேட்க இவனும் நான் ஜஸ்ட் மிஸ்ல தான் எஸ்கேப் ஆனேன், நார்மலா அது உடனே போயிரும், பட் இந்த தடவை நான் ரொம்ப நேரம் மன்றத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அது போச்சுன்னு சொல்றான். அதை கேட்டு இவனும் இது உன்னோட சாபத்தோட எஃபெக்டா இருக்குமோன்னு கேட்டுட்டு நான் இப்ப என்னோட மாஸ்டர் எல்லாம் பார்க்க போயிட்டு இருக்கேன், நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறேன்னு சொல்ல கெம்மோ தேங்க்ஸ் தான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்றத நீ என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் நீ நாளைக்கு தானே பேங்காக்கு போற, இந்த விஷயத்த பத்தி நீ உன் அப்பா கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க இவனும் நான் இப்பதான்
அவரை பார்க்க போறேன்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிட்டு இவன் அவனோட அப்பாவை பார்க்க போறான். அண்ட் அவரு ஒரு மாங்கா இருக்காரு. தென் 2 பேரும் அவனோட அம்மாவோட கல்லறைக்கு வராங்க. அப்ப கேம் அவனோட அம்மா கிட்ட நான் திரும்புற சைட்ல எல்லாம் பேய பாத்துட்டு இருக்கேன், பட் நீங்க மட்டும் என்ன பார்க்க வர மாட்டீங்கன்னு சொல்ல இவரோ கேம் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு சொல்றாரு. தென் இப்போ உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்க இவனும் ஒன்னும் இல்லப்பான்னு தலையாட்டுறான். ஆனா இவரோ ஏதோ சரியில்லைன்னு என்னால உணர முடியுதுதான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்றதா இருந்தாலும் அது ரொம்ப கவனமா பண்ணு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 21 வயசு ஆக போகுது, சோ பிரச்சனை இன்னமும் அதிகமா தான் ஆகும்னு சொல்ல இவனும் நான் கவனமா இருந்துக்கிறேன்பான்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்போ இவன் மத்த கலரைகள்ல இருக்கிற ஆவிகளை பாட்டுட்டு போறான். அப்ப இவரு கேவ் ப்ளீஸ் நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்ல கெம்மோட அம்மா அவர் பக்கத்துல வந்து நின்னு கெம் அங்க இருந்து போறத பாக்குறாங்க. கற்பனா இப்ப இங்க பேங்காக்ல கெம் தங்கி இருக்கிற டாம்ல 2 பேர் டூல் பாக்ஸ கீழே வச்சுட்டு லேடர்ல ஏறி லைட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கீழே கெம் வந்துட்டு இருக்கிறப்ப மேல இருந்து ஒரு ஹேமர் அவன் பக்கத்துல வந்து விழுது. அட பாட்டுட்டு இவன் மேல பாக்குறப்ப இந்த டூல் பாக்ஸ் அவன் தலை மேல விழுற மாதிரி வருது. அப்போ கரெக்டான நேரத்துக்கு ஜெட் அங்க வந்து அவனை காப்பாத்திடுறான். அண்ட் இவங்க 2 பேரும் அதை பாட்டுட்டு கீழே ஓடி வராங்க. அப்ப கெம் நீ எப்படிடா இங்க வந்தேன்னு ஜெட்ட கேட்க இவனும் எனக்கு உன்னை நினைச்சு கவலையா இருந்துடுதா, அதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா வந்துட்டேன்னு சொல்றப்ப இவங்க 2 பேரும் கீழே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு கேக்குறாங்க. அப்ப ஜெட்டோ கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்த பாக்ஸ் என் ஃப்ரெண்டோட தலையில விழுந்திருக்கும், நீங்க வேலையை கவனமா செய்ய மாட்டீங்களான்னு திட்ட இவரும் நாங்க டூல் பாக்ஸ தரையில தான் வச்சிருந்தோம், அது எப்படி கீழே விழுந்துட்டுன்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. கற்பனா இப்ப இவங்க 2 பேரும் கெம்மோட ரூம்க்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவங்க என்னடா கதை சொல்லிட்டு இருக்காங்க, தரையில வச்ச டூல் பாக்ஸ் எப்படி கீழே விழும், மேபி இது பேயோட வேலையா இருக்கும்னு சொல்றப்ப கெம்மோ சரி அந்த டாபிக்கை விடுறா நம்ம அடுத்த வேலையை பாப்போம்னு சொல்றான். தென் கெம் அவன் ரூம் டோரை ஓபன் பண்றப்ப ஜெட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு சட்டம் கேக்குது. சோ இவன் கெம்மோட கைய பிடிச்சிட்டு பின்னாடி திரும்ப அவன் கூட சேர்ந்து கெம்மும் பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்ப இவங்களோட ஆப்போசிட் ரூம் டோருக்கு வெளியே ஒரு பொண்ணோட ஆவி அந்த கதவை முட்டிட்டு இருக்கு. அப்ப அது சடனா கெம்ம திரும்பி பார்க்க 2 பேரும் உடனே உள்ள ஓடி வந்து டோரை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜெட் இவன் கிட்ட இந்த பேய் பார்க்க எப்படிடா இருந்தது, ஃபர்ஸ்ட் நீ பார்த்த மாதிரியே கொடூரமா இருந்ததான்னு கேட்க இவனும் ஆமாடா என்ன திரும்பி பார்த்தது, மேபி என்னால அதை பார்க்க முடியும்ன்றது அதுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல இவனும் எனக்கும் முன்ன மாதிரி பேய பார்க்க முடிஞ்சிருந்தா எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்றது ஈஸியா இருந்திருக்கும்னு சொல்றான். ஆக்சுவலி இவனால அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது, பட் இவனால அதை பார்க்க முடியல. அப்புறம் ஜெட் கெம் கிட்ட இந்த ஐடியா மாஸ்டர் பரானோட டாலிஸ்மேன் அவரோட ஊபன் ரசாட்டானில இருக்கிற பெரிய மந்திரவாடின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப லக்கிடா, நான் அவரோட சிஷியனா இருக்கிறனால உனக்கு இது கிடைச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்டு இவனும் மாஸ்டர் பரானா நீ அவர்கிட்ட தானே என் ஜாதகத்தை பார்க்க சொன்னேன்னு கேட்டுட்டு அவரோட பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னு கேட்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல இவன் கெம்மோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீ உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் ஆசைப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சு சந்தோஷமா இருக்க சொல்லு, ஏன்னா இன்னும் 6 மாசத்துல அவன் இறந்து போயிருவான்னு சொல்ல அதை கேட்டு ஜெட்டும் ஷாக் ஆயிட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு வேற வழியா இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் உனக்கு தான் தெரியுமே நான் அடுத்தவங்களோட கர்மாக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்றான். கற்பனா இங்க ஜெட் இந்த விஷயத்த எப்படி கெம் கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமாடான்னு டாபிக் சேஞ்ச் பண்ண பாக்க கெம்மோட என்னை ஏமாட்ட பாக்காத, இப்ப எடுக்க நீ டாபிக் சேஞ்ச் பண்ற, ஒழுங்கா அவர் என்ன சொன்னாருன்றத சொல்லுன்னு கேட்க ஆனா ஜெட்டால அதை சொல்ல முடியல. அந்த அடை வச்சு அது என்னவா இருக்கும்னு கிம் கண்டுபிடிச்சிடுறான். இன்னும் 6 மாசத்துல எனக்கு 21 வயசு ஆகும், சோ அவரு என்ன சொல்லிருப்பாருன்றது எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இவன் பெட்ல வந்து உட்கார ஜெட்டும் அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ இதுக்கெல்லாம் கிவ் அப் பண்ணிடாடா, இந்த சாபத்தை உடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கும்னு சொல்ல இவனும் நான் கிவ் அப் பண்ணலடா, நடக்க போற விஷயத்துக்கு என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவன் அவனோட கிளாஸ்ல இருக்கிறப்ப அவனோட பென் சடனா எழுதாம போயிருது. அப்ப இவனும் இதுக்கு என்னாச்சுன்னு அதை நோட்ல போட்டு இருக்கிறப்ப அதுல இருந்து பிளட் வரவும் இவன் அதை பாட்டு பயந்துடுறான். அப்ப ப்ரொஃபசர் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு இவனை கேட்க இவனும் நிமிண்டு ப்ரொஃபசரை பாக்குறான். அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இவன் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியறாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே உன்னோட நேரம் வந்துருச்சுன்னு ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்க இவனும் பயத்துல அந்த டெஸ்க விட்டு ஏஞ்சிடுறான். தென் அந்த ரூம்ல எல்லாமே நார்மல் ஆயிருது. அப்ப ப்ரொஃபசரும் இவன் கிட்ட நீ ஓகே வாடான்னு கேட்க இவனும் நான் ஓகேடான்னு சொல்லிட்டு அவனோட சீட்ல உட்காந்துக்கிறான். தென் இவன் அவனோட டாம்க்கு ரிட்டர்ன் வரப்ப கிளாஸ்ல நடந்த விஷயத்த பத்தி இவன் ஜெட் கிட்ட சொல்லிட்டு வரான். அதை கேட்ட ஜெட்டோ இதை நம்ம லைட்டா விடக்கூடாதுடா, ஃபர்ஸ்ட் இது காஞ்சனாபுரியில ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்புறம் உன்னோட டாமுக்கு வந்தது, இப்ப கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாபம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுடா, எனக்கு உன்னை நினைச்சா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுல வந்து ஸ்டே பண்றியா, ஏதாச்சும் நடந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்ல இவனும் அதை கேட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணதானே அவனோட ரூம் டோரை ஓபன் பண்றான். அப்போ அந்த ஆப்போசிட் ரூம்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போக அந்த ரூம் பக்கத்துல அந்த பேய் நின்னு கெம்ம பாக்குது. சோ இவனும் நான் அப்புறம் கால் பண்றேன்டான்னு அந்த காலை கட் பண்ணிட்டு இவனும் அந்த பேய பாக்க அது அந்த ரூம் டோரை பார்த்துட்டு மறைஞ்சு போயிருது. சோ இவனும் அந்த ரூம் கிட்ட வந்து டோரை நாக் பண்றான். அப்போ ஒரு சின்ன பையன் அந்த ரூம் டோரை ஓபன் பண்றான். அண்ட் அவனோட கால் சங்கிலியால கெட்டப்பட்டிருக்கு. அப்ப இவனும் என்னோட பேரு கேம், நான் ஆப்போசிட் ரூம்ல இருக்கேன்னு பேசுறப்ப அந்த பையன் இவனை பார்த்து பயப்படுறான். அப்ப இவனும் அந்த பையன் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி அவன் வாங்கிட்டு வந்த ஃபுட்டை அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இவன் உடனே போலீஸ்
போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். அப்புறம் போலீஸும் அங்க வந்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தென் போலீஸ் அந்த சின்ன பையனையும் வெளியே கூட்டிட்டு வர அவன் கெம்ம பார்த்ததும் அவன் கிட்ட ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்ப அந்த சின்ன பையனோட அம்மாவோட ஆவியும் கெம் கிட்ட தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பாக்குறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவன் ஆர்ட்ஸ் ரூம்ல உட்காந்து நான் எல்லா இடத்துலயும் ஆவிகளை பாத்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட வரமாட்டீங்களேமான்னு நினைச்சிட்டே இவன் அவனோட அம்மாவோட டிராயிங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப கெம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவனோட அம்மாவோட வாய்ஸ் இவனுக்கு கேக்குது. அண்ட் இவனும் அந்த சட்டம் எங்க இருந்து வருதுன்னு அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு அப்புறம் இவன் அவனோட டிராயிங்க பாக்குறப்ப அதுல ஒரு பேயோட முகம் வந்து போகுது. அட பாட்ட பயத்துல இவன் கீழே விழுந்துற ஜெட் அங்க ஓடி வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேக்குறான். அப்ப கெம் அவனோட கழுத்துல இருந்த தாயத்தை தேட அடி கீழே பிஞ்சு போய் கிடக்குது. அதுக்கப்புறமா ஜெட் அவனை தூக்கி நிக்க வைக்கிறப்ப அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒரே நேரத்துல கீழே விழுது. அப்புறம் கெம் அவன் பேக்கெட்ல வச்சிருந்த டாலிஸ்மேனை எடுக்க அதே இவன் கையில வச்சிட்டு இருக்கும் போதே எரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா இவங்க உடனே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப ஜெட் கெம் கிட்ட பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சுடா, நார்மலா என் மாஸ்டரோட டாலிஸ்மேன் ஒரு வருஷத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நீ என்னோட வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணு, ஏதாச்சும் நடந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்ல கெம்மும் பரவாயில்லடா நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்றான். அடுக்க ஜெட்டோ நான் உன்கிட்ட வரியான்லாம் கேட்கல, நீ என் கூட என் வீட்டுக்கு வர அவ்வளவுதான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜெட்டோட வீட்டுக்கு வரப்ப அங்க ஜெட்டோட அக்கா ஜேன் அவளோட ப்ராஜெக்ட் ஒர்க்க சின்சியரா பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஜெட் அவகிட்ட கெம் இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ண போறான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இவ சரி கிளம்புன்னு சொல்லிட்டு அவளோட ப்ராஜெக்ட் ஒர்க்க பாக்குறா. அப்ப கெம்மோ ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ஜெட்டோட இப்ப அவகிட்ட பேச்சு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அவனை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப கீழே ஜெயின் இன்னமும் அவளோட ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சடனா கரண்ட் கட் ஆயிர இவளும் இன்னும் கொஞ்சம் தான் இருந்துடுன்னு சொல்லி கடுப்பாயிடுறா. அதுக்கப்புறமா இவளுக்கு அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது. அதே நேரத்துல இங்க கெம்மோட கனவுல கெம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவனோட அம்மாவோட வாய்ஸ் ரிப்பீட்டடா கேட்க இவனும் தூக்கத்துல ஏந்திச்சு பால்கனியை நோக்கி நடந்து போறான். அதே நேரத்துல இங்க கீழே ஜெயனும் எல்லா தடவையும் நானே மாட்டுறேன்னு சொல்லிட்டு இவ கேண்டில பத்த வச்சுட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல இங்க கெம் பால்கனி டோர் ஓபன் பண்ணி வெளியே போறப்ப கெம்மோட அம்மா ஜெட் கிட்ட ஜெட் ஏண்டிச்சு போய் கெம்ம காப்பாற்றுறான்னு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க கெம்மோட கனவுல கெம் என்கிட்ட வான்னு அந்த வாய்ஸ் கூப்பிட இவனும் அந்த வாய்ஸ ஃபாலோ பண்ணி ஓட பாக்குறான். அப்ப ஒரு ஆவி அங்க வந்து அவனை ஸ்டாப் பண்ணி கெம் அங்க போகாதுன்னு சொல்ல இங்க ஜெட் கெம்மோட அம்மாவோட வாய்ஸ் கேட்டு எஞ்சிடுறான். அதே நேரத்துல இங்க கெம் அந்த ஆவியோட கையை தட்டி விட்டுட்டு நான் என்னோட அம்மாவை காப்பாற்ற போறேன்னு அங்க இருந்து ஓடுறப்ப இங்க ரியல் வேர்ல்டுல கெம் பால்கனில இருந்து ஜம்ப் பண்ண போறான். அண்ட் அவனுக்கு கீழே நிறைய ஷார்ப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப கெம்மோட கனவுல அந்த ஆவி அவனை காப்பாட்ட ரியாலிட்டியில ஜெட் அவனை காப்பாத்திடுறான். அப்ப கெம்மோ கான்சியஸ்க்கு வந்துட்டு நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்க இவனும் எனக்கு தெரியலடா பட் கொஞ்சம் விட்டு இருந்தா நீ குடிச்சிருப்பேன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவங்க காலேஜ்ல இருக்கிறப்ப ஜெட் கெம் கிட்ட டாயட்டுக்கு பவர் போயிருச்சு அண்ட் டாலிஸ்மனும் எரிஞ்சு போயிருச்சு, இதுக்கப்புறம் வரப்போற ஆபத்துல இருந்து என்னால உன்னை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலடான்னு சொல்ல அடுக்க கெம்மோ நான் செமஸ்டர் பிரேக் ஆரம்பிச்சதும் நான் என்னோட அப்பாவை பார்க்க போறேன்டான்னு சொல்லிட்டு சாரிடா என்னால இந்த வருஷம் வாலண்டரி கேம்ப்க்கு வர முடியாதுன்னு சொல்ல ஜெட்டோ இதுக்கு நீ சாரி சொல்ற, இப்போ உன்னோட உயிர் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றான். அப்ப அவங்களோட சீனியர்ஸ் ஒரு 4 பேர் அங்க வந்து நம்ம போற இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு, சோ யூனிவர்சிட்டி நம்மளோட சேஃப்டிக்காக இந்த வருஷம் கேம்ப கேன்சல் பண்றாங்கன்னு சொல்ல எல்லாருமே அதை கேட்டு அப்செட் ஆயிடுறாங்க. அப்ப இந்த பையன் நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமான்னு கேட்க அவங்க சீனியரோ அது முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வில்லேஜ் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி கிட்ட இருந்தும் பர்மிஷன் வாங்கணும், அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு, உடனே எல்லாம் அதை பண்ணிட முடியாதுன்னு சொல்ல ஜெட் அந்த டேபிள்ல அடிக்கிறான். அதனால எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப கெம்மோ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க இவனும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடான்னு சொல்லிட்டு ஹே நம்ம யூபன் ரச்சாட் அன்னைக்கு போலாமான்னு கேக்குறான். கட் பண்ணா இங்க சாயின்றவரு இந்த சீரீஸோட இன்னொரு மெயின் லீடான மாஸ்டர் பரான மீட் பண்ணி ஜெட் நேட் எனக்கு கால் பண்ணி அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வாலண்டரி கேம்புக்கு வரதா சொன்னான், அவன் உங்க வீட்டுல தங்க போறதா சொன்னான், இதுல உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க இவனும் ஓகேன்னு அப்புறமா டேட் பார்த்து சொல்றேன்னு சொல்றான். தென் அவர் அங்க ரெண்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அங்க 2 சின்ன பசங்க சிரிக்கிற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா 2 சின்ன பசங்களோட ஆவி இவன் முன்னாடி வந்து நிக்குது. அதுல ஏகன்றவன் டாங் கிட்ட ஜெட் இங்க வர போறான்டான்னு ஹாப்பியா சொல்ல அதுக்கு டாங்கும் எனக்கு தெரியும்டா நானும் உன் கூட தானே இருந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இவன் கால் கிட்ட வந்து உட்காந்துட்டு மாஸ்டர் பிளீஸ் இந்த தடவை நீங்க ஜெட் மேல இருக்கிற மந்திரத்தை எடுத்து விடுங்க, எங்களுக்கு அவன் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல அதுக்கு இவன் எந்த ரிப்ளைவும் பண்ணாம அங்க இருக்கிற குச்சை எடுத்து இவன் கீழே அடிக்கவும் அவங்க 2 பேரும் அங்க 2 மறைஞ்சு போயிடுறாங்க. கட் பண்ணா இப்ப இங்க எல்லாம் ஓகேவானனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாலண்டரி கேம்புக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஜெட் அவனோட மாஸ்டரை கன்வின்ஸ் பண்றதுக்கு இவன் கெம்க்கு கியூட்டா ஹெல்ப் கேக்குறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அவங்களுக்கு ஒரு சீட் பின்னாடி இருந்து சானன்றவன் அவங்களையே பாத்துட்டு இருக்க அவன் பக்கத்துல இருக்கிற பொண்ணும் நீ யாரடா பாத்துட்டு இருக்க, கெம்மையா இல்ல ஜெட்டையா உனக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு கேட்க இவனும் நான் அந்த எண்ணத்துல எல்லாம் பாக்கலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வியர்டா நடந்துக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதான்னு கேட்க இவனும் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க, நீ போன வருஷம் கேம்புக்கு வராதனால உனக்கு அவங்கள பத்தி தெரியல, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க,
அதுலயும் முக்கியமா ஜெட்டெல்லாம் ரொம்ப ஃபன்னியா நடந்துப்பான்னு சொல்றா. தென் கொஞ்ச நேரத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பஸ்ல வந்து ஏறிற அந்த பஸ்ஸும் ஊபன் ரஜாதானிய நோக்கி போக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல எல்லாரும் டான்ஸ் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. தென் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் டயர்ட்ல தூங்க ஆரம்பிச்சிட அப்பதான் ஜெட் பஸ் போயிட்டு இருக்கிற ரூட்டை கவனிக்கிறான். அடப்பாட்டோட இவன் அவனோட சீனியர் கிட்ட போயிட்டு நாம எதுக்காக இந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு கேட்க அந்த சீனியர் பையனும் இதாண்டா ஷார்ட் கட்னு சொல்லிட்டு அவன் தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமா ஜெட் அவனோட சீட்டுக்கு வந்து உட்கார இந்த ரூட்ல என்னடா இருக்குன்னு கிம் கேக்குறான். ஆனா இவனும் அதுக்கு ரிப்ளை பண்ணாம ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமா பஸ் ஒரு டனல்குள்ள போகுது. அப்ப அட டனலோட மிடில்ல ஸ்டாப் ஆயிர அதுல கெம் அண்ட் ஜெட்டை தவிர மற்ற எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எழுப்புனாலும் யாரும் எந்திக்க மாட்டாங்க. சோ கெம் ஜெட் கிட்ட இங்க என்னடாண்டா நடக்குதுன்னு கேட்க அதுக்கு ஜெட்டோ எனக்கு அப்பவே தெரியும் இந்த ரூட்ல நிறைய ஆவிங்க சுத்திட்டு இருக்கும். மாஸ்டர் நம்மள இந்த சைட்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னதும் அவங்க பஸ் மேல ஏதோ நடந்து போற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. அப்ப கெம் வெளியே ஏதாச்சும் இருக்குடான்னு விண்டோ சைடு திரும்பி பார்க்க அங்க மேல இருந்து தலைக்கீழ ஒரு பேய் தூங்குது. அடப்பாட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்துற கொஞ்ச நேரத்துல அந்த பஸ்ஸை சுத்தி ஏகப்பட்ட பேய்ங்க வந்துருது. அப்ப கெம் இந்த பேய்ங்க இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுமான்னு ஜெட் கிட்ட கேட்க ஜெட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுடான்னு சொல்லிட்டு அவன் டிரைவர் கிட்ட வந்து அவரை எழுப்ப ட்ரை பண்றான். அப்ப கெம் அந்த பஸ்ஸோட டோர் ஓபன் பண்ண ஜெட் அவன் கைய பிடிச்சு நிறுத்தி நீ எங்கடா போறேன்னு கேக்குறான். அதுக்கு கெம்மோ இந்த பேய்ங்க எல்லாம் என்ன தேடிதான் வந்திருக்கு. சோ நான் இங்க இருந்து போயிட்டா மத்தவங்க எல்லாம் சேஃப் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் பஸ்ஸை விட்டு இறங்க ட்ரை பண்ண ஜெட்டோ அதெல்லாம் வேலைக்காகாதுடான்னு சொல்லி அவனை பிடிக்கிறான். அப்போ வெளியே இருந்து ஒரு லைட் அடிக்க அந்த பேய்ங்க எல்லாமே அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. அப்ப ஜெட்டோ முன்னாடி யாரு இருக்கான்னு பாத்துட்டு மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி அவன் பஸ்ஸை விட்டு இறங்கி அவன் மாஸ்டரோட ஆவி கிட்ட ஓடி வரான். தென் உங்க சிசியா ஒரு ஆபத்துல இருக்கிறப்ப நான் எங்க இருந்தாலும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு இவன் சொல்ல அதுக்கப்புறமா ஜெட் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க ட்ரை பண்றான். பட் அவனால டச் பண்ண முடியல. சோ நீங்க எதுக்காக இங்க ஆவி ரூபத்துல வந்தீங்கன்னு ஜெட் கேட்க அதுக்கு இவனும் கிராமத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ டிரைவரை எழுப்பி விட்டு சீக்கிரமா அங்க வந்து சேருன்னு சொல்லி அவன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அடே கெம் பஸ்ல இருந்து பாட்டுட்டு இருக்கிறப்ப அவனுக்கு பின்னாடி சயாஸ்ன்ற ஆவி கெம்முக்கு பின்னாடி இருந்து அவனை பாட்டுட்டு இருக்கு. தென் கெம்மும் பின்னாடி திரும்பி பார்க்க அது மறைஞ்சு போயிருது. கற்பனா இப்ப இவங்க வில்லேஜ்குள்ள வந்துடுறாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அங்க பரான் ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெட் பரான் கிட்ட வந்து இவனா என்னோட ஃப்ரெண்ட் கெம்ஜிரான்னு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு டேய் நம்ம பிராக்டிஸ் பண்ணட இப்ப யூஸ் பண்ணுடான்னு இவன் கெம்ம முன்னாடி தள்ளி விடுறான். அப்ப கெம்மோ ஹலோ மாஸ்டர்னு ஆரம்பிக்க அப்ப பரான் அவனோட சன்கிளாஸ கலட்டினதும் இவன் சொல்ல வர விஷயத்த மறந்துட்டு இவன் அவனோட அழக பாட்டுட்டு இருக்கான். அப்புறம் இவனும் கெம் கிட்ட வந்து அவன் கழுத்துல இருக்க தாயத்தை பாத்துட்டு நீ இன்னைக்கு ஃபுல்லா இங்க நின்னு என் ஃபேஸ பாக்குறதுதான் உன் பிளானான்னு கேக்குறான். அதுக்கப்புறமா இவன் ஜெட் கிட்ட இருட்டாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருதான்னு சொல்லிட்டு போக அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஜெட் கெம் கிட்ட உனக்கு என்னடா ஆச்சு பஸ்ல வரப்ப நல்லதான பிராக்டிஸ் பண்ணேன்னு கேக்குறான். அதே நேரத்துல இங்க யாரு வீட்டுக்கு போலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கொஞ்சம் பேரா கிளம்பிட்டு இருக்கிறப்ப சான் ஜெட்டும் கெம்மும் தனியா போறத பாக்குறான். அடப்பாட்டு இந்த பொண்ணு நீ என்னடா அவங்களே பாட்டுட்டு இருக்கன்னு கேட்க சானும் அவங்க எங்க தனியா போயிட்டு இருக்காங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவளும் நீண்டா அவங்க மாஸ்டர் கிட்ட பேசினத கேட்டலன்னு கேட்க இவனும் எனக்கு அடாலதான் சந்தேகமே வருது. அந்த பையன் தான் நம்ம எல்லாரும் இங்க வரலான்னு கூப்பிட்டான். அண்ட் நம்ம இங்க வந்தடம் ஒருத்தன் பேய் ஓட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறப்ப இது ஏதோ கல்ட்டு கும்பல் மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அதுக்கு இவளும் நீ நிறைய படம் பாட்டு கெட்டு போயிட்டடான்னு சொல்றா. கற்பனா அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் பரானோட வீட்டுக்கு வர அங்க ஏக்கும் டாங்கும் ஜெட் வந்துட்டான்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே நேரத்துல கீழே ஜெட் ஒரு டாக் பாட்டுட்டு டாட்டி நீ எப்படி இருக்குன்னு அட தடவி கொடுக்கறான். அண்ட் இந்த டாக் தான் கெம் சின்ன வயசுல காப்பாத்தின பப்பி. பட் கெம்முக்கு அது இப்போ ஞாபகம் இல்ல. அண்ட் இவனோட டாக தடவி கொடுக்க அதுக்கு இவன் யாருன்றது தெரியுது. சோ அது இவன் கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குது. அப்ப பரான் வெளியே வந்துட்டு இதுக்கு மேல நீ உள்ள வராத அப்படியே திரும்பி இங்க இருந்து போயிருன்னு சொல்ல அதுக்கு ஜெட்டோ என்ன மாஸ்டர் சொல்றீங்க நீங்க தானே எங்களை இங்க வர சொன்னீங்கன்னு கேக்குறான். அப்ப கெம்மோ விடுடா அவருதான் நம்மள போக சொல்லிட்டார்ல வா இங்க இருந்து போயிடலான்னு இவன் ஜெட் கிட்ட சொல்லிட்டு இவன் பரானை திரும்பி பார்க்க அவன் இவங்கள பார்க்காம அவங்களுக்கு பின்னாடி பாத்துட்டு இருக்கான். சோ பின்னாடி என்ன இருக்குன்னு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க அங்க சயாசும் இன்னும் சில ஆவிகளும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இவனும் நீதானே ஆடுன்னு சயாச பாட்டு கேட்டுட்டு ஒழுங்கா என் இடத்துல இருந்து வெளியே போயிருன்னு சொல்ல அவனும் அவன் கூட இருந்த மத்த ஆவிகளும் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்ப கெம் மாஸ்டர் உங்களுக்கு அவனை தெரியுமான்னு கேட்க இவனும் அதுக்கு பதில் சொல்லாம ஜெட் நீ உன் ஃப்ரெண்ட் அவன் ரூம்க்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ என்ன பார்க்க வான்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இப்ப இவங்க ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா கெம் ஜெட் கிட்ட உன்னோட மாஸ்டர் எப்பவும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிக்டா இருப்பாரான்னு கேட்க அதுக்கு ஜெட்டும் அவர் அடிக்கடி எல்லாம் இந்த மாதிரி இருக்க மாட்டாரு அவரு பொதுவா இதை விட ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாரு இன்னைக்கு நீ பார்த்தது சாஃப்ட் பர்சன் தானே சொல்லிட்டு பட் நீ அதை நினைச்சுலாம் கவலைப்படாதடா அவர் என்னதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஒருத்தருக்கு பிரச்சனைனா அவரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து வெளியே போறப்ப நீ இந்த நேரத்துக்கு எங்கடா வெளியே போறேன்னு கெம் கேக்குறான். அதுக்கு ஜெட்டோ நான் என் கர்மாவை ஃபேஸ் பண்ண போறேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். கற்பனா இங்க ஜெட் பரான் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா இவன் ஜெட் கிட்ட நீ என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுல்லன்னு கேட்க இவனும் சிரிச்சுட்டே நான் அந்த நாட்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டு இவனும் மறுபடியும் உனக்கு அடி வேணுமாடான்னு திட்டிட்டு நான் அந்த விஷயத்தை விட்டு
உன்னை விலகி இருக்க சொன்னேன். ஆனா நீ நான் சொல்றத கேட்கவே மாட்டியாடான்னு சொல்லிட்ட ஜெட்டு. ஆனா கெம் ரொம்ப நல்ல பையன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்றப்ப நாங்க இதுக்கு முன்னாடியே க்ளோஸா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஒரு ஆவியை துரத்தி விட்டீங்களே, அது கெம்மோட கர்மா எனிமியான்னு கேட்க இவனும் இல்லன்னு சொல்லிட்டு, நீ பஸ்ல நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பாரு. அவனோட கர்மா எனிமியால அத்தனை ஆவிகளை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்ப பிரச்சனை எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. இப்பவும் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்க ஜெட்டும் ஆமா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு ஸ்ட்ராங்கா இருக்கான். தென் நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் உங்களோட மொபைல் நம்பரை லீக் பண்ணிருவேன்னு மிரட்ட, இவனும் திருப்பி ஜெட் அடிக்க வர மாதிரி பாட்டுட்டு, நான் அவனை காப்பாட்டுவேன்னு என்னால ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது, சோ நீ தான் அவனை பத்திரமா பாட்டுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு முடிய ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு ஜெட்டு அவன் ரூமுக்கு திரும்பி போயிட, அங்க பின்னாடி டாங் ஏ கிட்ட மாஸ்டருக்கு கெம் மேல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியுது. அவரு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னாருன்னு சொல்ல, ஏக்கு அவனோட வாயை பொட்டிட்டு வானாம ரெடி ஆகலான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க சாய் ப்ரே பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்ப, சான் அவரு நைட் டைம்ல எங்க போறாருன்னு வெளியே வந்து பாக்குறான். அப்போ அவன் சாயும் இன்னும் சில பேரும் எங்கேயோ போறத பாக்குறான். கட் பண்ணா அவங்க எல்லாரும் இப்ப பரானோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு ரிச்சுவலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, பிரான் மட்டவங்க கிட்ட அவங்க இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க காட்டுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஆவிங்க பரானோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. அவ இவங்க எல்லாரும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க அந்த வீட்டை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு உருவாகுது. அதே நேரத்துல இங்க பரானும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க அவன் அந்த பேய் கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பேயோட ஃபேஸையும் பாக்குறான். அப்ப இந்த பேய் பரான் கிட்ட நீ என்னையா தேடுறன்னு கேட்க இவனும் உடனே கண்ணை திறந்துடுறான். அண்ட் இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.